வணக்கம் மக்களே. வணக்கம், நமஸ்காரம் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ போடுறது எதுக்குண்டா, ஆரஞ்சு பழத்தை பாருங்கள் மக்களே, எந்த நிண்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு பழம் ஒன்று எந்த நிண்டி எவ்வளோ வெளியே எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு பாருங்கள் மக்களே. இது நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். கொடைக்கானல் அப்போ கொடைக்கானலுக்கு கீழே பண்ணக்காடுன்ற ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த வழியாக போயிட்டு அங்கே ஒரு பாலமுருகன்ற கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கொடைக்கானல் போகலாம்ட்டு நாங்கள் போயிருந்தோம் மக்களே. அங்கே போகும்போது பண்ணக்காட்டில் இந்த அப்போது ஒரு வீட்டில் இந்த மரம் வச்சுருந்தாங்க. மரத்தை பார்த்தா மக்களே பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். உங்களுக்கு சும்மா சின்ன கண்டா நம்ம எட்டி பறிக்கலாம், அத்தனை பொக்கமே உள்ளும். பார்த்தா மக்கள் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம ஒரு கயிறில் கட்டி கோர்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி கோர்த்து கிடக்கு, சரஞ்சரமாக காய்ச்சிருக்கு. ஒரு மொத்தத்துக்கு அதை எடுத்து எடை போட்டோம்னா குறைஞ்சது ஒரு 500 கிலோ காணும். 50 கிலோக்கு காய்ச்சிருக்குங்க. ஒரு சின்ன மரம் தான். அவங்ககிட்ட அந்த அக்காக்கிட்ட கேட்டேன், அக்கா இது எப்போக்கா வச்சிங்க, இது வச்சு எத்தனை வருஷங்கள் ஆகுது, இந்த நாற்று எங்கேக்கா மேடிச்சிங்க என்னன்னு கேட்டேன். அவங்க அப்போ சொன்னாங்க, தம்பி நாங்கள் ஊற்றுல நர்சரி இருக்குது, அந்த ஊற்றுல நாங்கள் வாங்கினோம் கண்டு வாங்கி இப்போதான் நண்பராக நான் ஒரு 2 வருஷம்தான் ஆகுது. 2 வருஷம் கழிஞ்சு இப்போ 2.5 வருஷம் ஆச்சு. இந்த பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா மக்களே நம்பவே முடியல. அவங்க அப்படியே கட்டி கோர்த்து விட்டது மாதிரி இருக்குது. அப்படியே ஒவ்வொன்று அந்த உள்புறம்லாம் பாருங்கள். அந்த இதில் வீடியோ அந்த பாருங்கள், அப்படியே கோர்த்து நம்ம மொத்தமாக வச்சு அதோடைய காம்புகளை பூரா நம்ம கட்டி விட்டுருந்தா எப்படி ஒரு சடப்படியாக பிடிச்சது போல் தெரியும். அது போல் இருந்துச்சு நண்பர்களே. நாங்களே கண்டுட்டு ஒரு சந்தோஷப்பட்டுட்டு, அக்கா எங்களுக்கு ஒரு இடம் தருவீங்களான்னு கேட்டோம். உங்களுக்கு பறிக்கிங்க, உங்களுக்கு பிடுங்க, உங்களுக்கு சந்தோஷமாக பறிங்க, நீங்கள் பறித்து எத்தனை வேணுமோ சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனே உட்காந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டு குடிச்சு நல்ல போல் இருந்துச்சு. மதுரம் இனிப்பாக இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டு அவங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு கொள்ள நேரம் வரைக்கும் அவங்ககிட்ட இதை பற்றி கேட்டேன், எப்படிக்கா என்னக்கா ஏதாண்டு. நான் சரி இந்த மாதிரின்ட்டு இவங்க இப்படி இருக்குது பரவாயில்ல, இந்த நாங்கள் போயிட்டு இந்த எந்த இடத்துலக்கா வாங்கலாம்ன்றோம். ஊற்றுல ஒரு இடத்துல நர்சரி இருக்குது, கொத்தரை கொண்டு போகிற ரோட்டில். அந்த நர்சரியில் போய் கேளுங்க, அவங்க தருவாங்கன்னு சொன்னாங்க நண்பர்களே. வாங்கிட்டோம், வீட்டுக்கு போவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரைக்கும் உங்கள் ராஜா.